தூக்கி அடிச்சிருக்காரு. லாங் லாங் சிக்ஸ் பறந்து போயிடுச்சு. வெள்ளை தொட்டை தாண்டி போயிடுச்சு. குட் சிக்ஸ். இட் இஸ் வெரி வெரி லாங். குட் பாலிங். பால் பட்டு அப்படியே கட் ஆகிடுச்சு. ஒரு டெக்னிக்கலாக போட்டார். சிக்ஸ் கொடுத்தா கூட அவர் டாட் பண்ணியிருக்காரு. மறுபடியும் அதே பால் போட்டார். வெள்ளை டோட்டை தாண்டி போயிடுச்சு. ஆனால் மரத்துக்கிட்ட போயிடுச்சு. பாலை மரத்துக்கிட்ட போயிடுச்சு. டச்சாக இருக்கு. கட் ஆனதுனால போயிடுச்சு. 4 போகுமா? போலி. சிங்கிளா டபுளா? டபுள்ஸ். மறுபடியும் தூக்கி அடித்தார். ஸ்கூல் தாண்டி போயிடுச்சு. இது இன்னும் ரொம்ப லாங்காக போயிடுச்சு. கிட்டவே அடிப்பா. எவ்வளோ அடித்தாலும் 6 தான் போகும். ஆனால் கிட்ட அடி. 3 6 அடிச்சுட்டு இருக்காங்க. வெரி வெரி லாங் 6. இப்போ மறுபடியும் 6 வருமா போல. டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட். 23 ரன்ஸ். ஸ்டோக் பண்ணியிருக்கார் ஒரு பால். எக்ஸ்ட்ரா ரன். குட் ஷாட். ஆஃப்ல கார்னரில் அடித்தார். ஆனால் 4 ஃபுல் ஃபாஸ்டான 4 போயிடுச்சு. ஒரு நல்ல ஷாட்டு. ஒரு நல்ல டெக்னிக்கான 4 போயிடுச்சு. 4 2 4 போயிருக்கு. ஒரு ஸ்ட்ரைட்டான ஸ்ட்ரோக் பண்ணியிருக்காரு. ஷார்ட்டான ஸ்ட்ரோக்கு. ஒரு ரன் சிங்கிள். கேட்ச் போகுமா? தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர்ஸ் பிடிச்சிட்டாரா? ஃபீல்டர்ஸ் பிடிக்கல. ட்ராப் பண்ணிட்டார் கேட்சு. ஆனால் கேட்ச் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். 3 6க்கு அப்புறம் ஒரு கேட்ச் கொடுத்தாரு. ஆனால் பிடிக்கல. அதுக்கப்புறம் எவ்வளோ 6 அடிப்பாரான்னு தெரில. கட் கேட்ச். 4 4 ரன்னு. 4 ஃபாஸ்டான 4 போயிட்டு இருக்குது. 38 ரன்ஸ். 2 ஓவர்ஸ் கம்ப்ளீட். 38 ரன்ஸ் வின். 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. 38 ரன் எடுத்துருக்குறாங்க. 3வது ஓவர். ஃபஸ்ட் பாலில் 6 போயிடுச்சு. ஆனால் மரத்துக்கிட்ட போயிடுச்சு 6 மறுபடியும். ஏன்னா கேஷ் ட்ராப் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் 6 போகுது. அதனால தான் கேட்ச் விடக்கூடாதுன்றது. ஆனால் கேட்ச் ட்ராப் பண்ணியிருந்தால் ஒரு லாங் 6 போயிடுச்சு. ஆனால் ஷார்ட் பால் கிடைச்சாவே 6 தான் போகும். பார்க்கலாம். மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ் போட்டார். வெள்ளை தொட்டை தாண்டி போயிடுச்சு. ஸ்கூலுக்கு மேலே போயிருக்கு. ஃபுல் டாஸ் போட்டு இருக்காரு. இவங்க அடிச்சுட்டே இருக்கிறாங்க. கேட் ட்ராப் பண்ணதுனால 2 6 போயிடுச்சு. 12 ரன். டாட் பால். ஆனால் ரொம்ப முன்னாடி போயிட்டார் பேட்ஸ்மேன்னு. அதனால பால் டாட் ஆகிடுச்சு. சிக்ஸுங்களா போயிடுச்சு. அந்த டேங்க் மேலே போயிடுச்சு பால். 3 6 போயிடுச்சு. இங்கே ஒரு கேட் ட்ராப் பண்ணியிருந்தால 3 6 போயிருக்குது. பேட்ஸ்மேனுக்கு கிட்டவே அடிங்க சொன்னால் கேட்க மாட்டே இருக்காரு. லாங்காக தான் அடிச்சுட்டு இருக்காரு. இப்போ எவ்வளோ லாங் 6 அடிக்கிறாரா? மறுபடியும் ஒரு லாங் 6 அடிச்சிட்டாரு. ஆனால் மறுபடியும் 6 போயிடுச்சு. அது டேங்க் மேலே போயிடுச்சு. மறுபடியும்
எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டே இருக்கார் பேட்ஸ்மேன்னு. தூரத்தில் தான் அடிக்கிறார் சிக்ஸு. கிட்டவே அடிங்கன்னா கேட்க மாட்டேன். ஒரு லாங் மறுபடியும் ஒரு சிக்ஸ் போகுது. அதே ஸ்கூல் கிட்டே தான் போயிட்டே இருக்குது. 3 overs கம்ப்ளீட்டு. 68 runs. லாஸ்ட் ஓவர் இருக்குது. இந்த ஓவரில் எவ்வளோ சிக்ஸ் போகுதுன்னு சொல்ல முடியாது. பாருங்கள், நீங்கள் கரெக்டான பார்த்து கவுண்டிங் பண்ணிக்கணும். ஃபோர்த் ஓவர் ஃபஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. எங்கே கேட்ச் பிடிப்பாங்களா? கேட்ச் பிடிக்கல. கேட் ட்ராப் பண்ணிட்டாரு. முனீர் பாய் வந்து ஒரு கேட்ச் பிடிக்க போனார், ஆனால் கிடைக்கல. முன்னாடி ஓடல. ஃபுல் டாஸு தூக்கி அடிச்சிருக்காரு. 6ஆ 2Dக்கா? காம்படிஷன் 2Dக்குமா? 2 ரன். எப்படி போட்டாலும் அடிச்சிட்டே இருக்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல பவுலர்ஸு. குட் பாலிங். ஒரு நல்லா டாட் பண்ணார். ஒரு பால் மட்டும் டாட் பண்ணியிருக்காரு. குட் ஷாட். ஒரு நல்லா ஸ்டோக் பண்ணி ஷாட்டான ஸ்டோக்கு. 3 பேருமே ஓடிட்டு இருக்காங்க. 3 பேருமே ஓடினாங்க, ஆனால் ஒரு சிங்கிள் எடுத்திருக்கிறாங்க. டாஸு, ஆனால் மறுபடியே 6 போயிருக்கும், ஆனால் சிங்கிள் தான் ஓடி இருக்காரு. டாட் பண்ணிட்டாரு. டாட் பண்ண 1000 ரூபாய் நாங்கள் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு டாட் பண்ணியிருக்காரு. 1000 ரூபாய் கொடுத்துருங்க. போங்க, ஸ்டேட் கிட்டே போய் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. டீம் இந்தியா பேட்டிங். குட் பாலிங் யாஷ். ஃபஸ்ட் பால் போட்டிருக்காரு, இன்னும் டாட் பண்ணியிருக்காரு. சிக்ஸ் போகுமா? 6ஆ 4ஆ? ஒரு 6 அடிச்சிருக்காரு. லாங் ஸ்ட்ரைட்டான லாங் பறந்து போயிடுச்சு பால். முனீர் ஃபஸ்ட் பாலில் 6 அடிச்சிருக்காரு. அப்புறமா டாட் பண்ணியிருக்காரு யாஷ். மறுபடியும் ஒரு 4 போகுமா? 6 போகுமா? கேப்பில் போயிருக்கு. பிடிச்சிட்டாங்களா? குட் ஃபீல்டிங். சிங்கிள் ரன். ஒரே ஒரு ரன் எடுத்திருக்காங்க. குட் ரன்னிங். நாட் அவுட். குட் ரன்னிங். 2 runs. ஒரு நல்லா ஓடி இருக்காங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. குட் ஷாட் அடிச்சிருக்காரு. கேட்ச் விட்டு மறுபடியும் ஒரு கையில் பிடிச்சிட்டாங்க. ஒரு பிக் விக்கெட் இங்கே போயிடுச்சு முனியிருது. நின்றுட்டு இருந்தால் இன்னும் ஒரு 2 6 வந்திருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஷாட் அடித்தார், ஆனால் பால் போகலை. குட் ஸ்டோக். ஒரு ஷாட்டான ஸ்டோக் பண்ணியிருக்காரு. சிங்கிள் ரன் ஓடி இருக்காங்க. டாட் பால். white ball, again white ball.
சிக்ஸ் போகுமா, கேட்ச் போகுமா? 6, 6 ரன். மறுபடியும் ஒரு 6 கேட்சா? குட் கேட்ச், குட் கேட்ச். ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு. டாட் பால். ஃபோர் போயிடுச்சு. 4, 4 ரன். சிக்ஸ் போயிட்டுமா? தூக்கி அடிச்சிருக்காங்க. ஸ்கூல் கிட்ட போயிடுச்சா? ஸ்கூல் கிட்ட போயிடுச்சு. 6, 6 ரன். குட் bowling, குட் bowling. அப்படியே நின்ன இடத்துல போட்டு கட் பண்ணிட்டு இருக்காரு கட்டர்ஸ். பாருங்க எப்படி கட் ஆகுதான்ட்டு. கட் ஆகிட்டே இருக்குது பால். ஆனால் பேட்ஸ்மேன் அடிக்க முடியல. டீம் இந்தியா லாஸ் ஆக போகுது. ஆனால் ஜெயிக்க முடியல டீம் இந்தியா. ஓவர் போனாலும் ஜெயிக்க முடியாது, 6 போனாலும் ஜெயிக்க முடியாது. வைடில் பட்டு எஸ்பாலாக வருது. அதனால பேட்ஸ்மேனுக்கு அடிக்கவே முடியல. ஸ்டோக் பண்ணி விளையாடுப்பா. ஷார்ட்டான அடிச்சிருக்காரு. 4 போயிடுச்சு.